பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தி முடித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் மாநாடு முடிந்த கையோடு இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். சரி, நிதி எதுவும் கொண்டாந்தீங்களா? நிதி கொண்டாடலாம், மனு தான் கொண்டாடுறேன் தலைவரே. மனு மட்டும் தானா? மனு மட்டும் வச்சு நாக்க வைக்கவா? அடுத்து நிதி இல்லாம வந்தா மிதிதான். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பேரும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ராமதாஸ் கூட்டிய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அன்புமணி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் புறக்கணித்திருப்பது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அப்ப கட்சியை கழிச்சிட வேண்டியது தானா கழிஞ்சிடானியாரே. செயல் தலைவர் வரலாம், வந்து கொண்டிருக்கலாம். அவருக்கும் அறிவிக்கப்பட்டது, சொல்லப்பட்டது. நான் கிழவனா? ஆமாண்டா, நீ கிழவன் தான்டா. நீ எவ்வளவு டார்ச்சர் பண்ண, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. செயல் தலைவர் அன்புமணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கூட்டத்திற்கு வருகை புரியவில்லை என்று விளக்கினார். அதனால கட்சியை உடைக்க போறேன். உடைக்கிறதுக்கு இது தேங்காயா? இந்த வீண் வச்சல வேணா, உடைச்சதுதான். தனியார்னாலும் 50 தொகுதியில 40 தொகுதி, குறைஞ்சது 40 தொகுதியாவது வெற்றி பெறணும். தனியார்னாலும் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. சித்திரை முழு நிலவு மாநாடு, அந்த மாநாடே எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. உனக்கு என்ன சமூக நீதி போராளி, எங்களின் போராளி. போராளினா முதல்ல என்ன தெரியுமா? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். இந்த மாநாட்டுனால வன்னியர் சமூகத்துக்கே என்ன பயன்பாடு இருக்கு? இந்த மாநாட்டுனால 2012-13 காலகட்டங்கள்ல தலித் அல்லாதோர் கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறது எவனா செய்வானா? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. நீ ஆரம்ப காலகட்டத்துல நீ ஆரம்பிச்ச கட்சி எப்படி ஆரம்பிச்ச? அன்னைக்கு ஒரு அம்பேத்கரிய, பெரியாரிய, மார்க்சிய ஸ்டைல்ல அன்றைய காலகட்டத்துல நீ இப்படிதான் ஸ்டார்ட் பண்ண, நீ இப்படிதான் ஃபார்ம் பண்ண. ஒரு கட்டத்துக்கு மேல அதை நீ எப்படி மாத்துற அப்படின்னா, நம்மளாம் ஆண்ட சாதி, நம்மளாம் ஆண்ட பரம்பரைகள், நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, எங்க இருக்குது? நீங்க தான் சொல்லிட்டே தெரியுங்க. நமக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்கு, நம்ம அக்னியில பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீ என்ன பண்ற? உண்டு பண்ற. இது நியாயமா? இப்ப என்னங்கிறதுக்கு ஒன்னாங்கிற இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு நீ என்னத்த நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்துருக்க? பக்கத்துல கல்யாணம் பண்ணணும், 10 தலைவர் வரணும். டி-ஷர்ட் போட்டா, ஒரு கூலிங் கிளாஸ் போட்டா, ஜீன்ஸ் போட்டா வன்னிய பெண்கள் உங்க பின்னாடி பேருவாங்க என்பது போலதான் இவங்க தொடர்ந்து மேடதோறும் பேசினாங்க. பொண்ணுங்களை இதோட கீழ்கட்டமா வேற எப்படி பேச முடியாது? ஒருத்த ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்தா, ஒருத்த கண்ணாடி போட்டு வந்தா பின்னாடி பிள்ளைங்க எல்லாம் போயிருவாங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாம் போயிருவாங்க. ராமதாஸ் தான் வீட்டு பெண்களையும் அசிங்கப்படுத்தி பேசுறாரு. ஏன் இப்படி மூச்சு வாங்குற? இல்ல, உன்னை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓட விட்டு மிதிக்கலாமான்னு பாக்குறேன். மிதிக்க போறியா? நெருப்பில் வந்தவர்கள் நாம். நமக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது இந்தியாவிலே. நம் சமுதாயத்துக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது, வேறு எந்த சமுதாயத்தும் கிடையாது. காரணம், நாம் வன்னியக்குள்ள சத்திரியர்கள் தான். இந்த நாயகி இப்ப திருந்தவே திருந்தாது. நீ என்ன சொன்ன? அக்னியில பிறந்தோன்னு சொல்ற, சயின்ஸ் அதை ஏத்துக்குமா? சுத்த முட்டா பசங்க. நீ அத்துமீறு, அது செய், இதை செய்யல நான் சொல்ல மாட்டேன். நீ அமைதியா இரு, படிச்சு வேலைக்கு போய் உன் குடும்பத்தை காப்பாத்து, அப்புறம் கட்சிக்கு வா. நீதான் பேசுறியா? சரி, நீ படிக்கணும், வேலைக்கு போகணும்னு சொல்ற, ஏத்துக்கிறான். கூடவே சாதி பெருமையை சொல்லி தெரிய. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நீ சாதி பெருமையை சொல்லி கொடுத்தனா அவன் இன்னொருத்தன் அடிமைன்னு நினைப்பான், அவன் இன்னொருத்தனை தனக்கு கீழே நினைப்பான். மணியா, சாதியாவும் மரமாவும் நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது. அப்ப நம்ம மாதிரி ஆளுங்க சந்தோஷமா இருக்கிறது இந்த சாதியிலே கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அப்ப நீ அவனை போய் நம்ம இந்த பரம்பரை, நம்ம இதுலதான் பிறந்தோம், நமக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு, நம்ம பெரிய புடிங்கி புல்டிங் பேசினா அவன் எப்படி படிப்பான்? அப்ப ஒரு சமூகத்தையே நீ முட்டாளாக்கி வச்சிருக்க. அவ முட்டாளா இருந்தா தான் நீங்க பிரசிடண்டா இருக்க முடியும், இவெல்லாம் மெம்பரா இருக்க முடியும். அவ திருந்திட்டா நீங்க அட்ரஸே எல்லாம் போயிடுவேன். ஆனா அன்புமணியும் சொல்றாரு, ஒரு நம்ம படிக்கணும், முன்னேறணும். ஐயா உங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்திருக்காரு, அதுல படிச்சு நீங்க முன்னேறுங்க. இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்து ராமதாஸ் கிடையாதுன்னு என்னையா சொல்ற? உண்மைதான் சொல்றேன். ராமதாஸ் கிடையாது. செத்து போன குடும்பத்துல ராமதாஸ்ல யாராவது ஒருத்தர் இருக்கானா? நல்ல வேலை, என் பிள்ளை எல்லாம் ஃபாரின்ல படிக்குது. இந்த இடஒதுக்கீடு போராட்டத்துல ஈடுபட்டு இறந்து போன அப்பாவி வன்னியர்கள் இருக்காங்கல்ல, நான் உங்களை வன்னியரே கோட் பண்ணுவோம். இன்னைக்கு என் ஃபேமிலி நல்லா வீட்டுல நல்ல சோறு தின்னு வாழ்ந்துட்டு இருக்கானா? உண்மையிலேயே தாழ்த்தப்பட்ட மக்களை விட மிக மிக மோசமா கீழ்நிலையில கீழ் சாதியா இருக்கிறது வன்னிய மக்கள் தான். குடிசையில வாழ்றான், குடிசையில ஆடு மாடு கோழி பன்னியோட ஒன்னா குடியிருக்கிறான், வறுமையில இருக்கிறான், விவசாய கூலியா இருக்கிறான், தினம் இந்த அரசாங்கம் கொடுத்த சாராயத்தை குடிச்சிட்டு குடிகார சாதியா இருக்கான். நாங்க இன்னைக்கு வன்னிய சங்கம் உருவானதுக்கு காரணமே
கலைஞர் கருணாநிதி தான். அப்புறம் என்னத்துக்குடா போங்கடா போய் புள்ள உன்னை படிக்க வைங்க. இடஒதுக்கீடு வந்து கொடுத்தது யாரு? கருணாநிதி தானே. அவர்தான் ஆட்சிக்கு வந்தா நாங்க செய்வோம்னு சொன்னாங்க. ஆமா, அதே நான் தான் வாங்கி கொடுத்தேன். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நீங்க சொல்லுவீங்க? எத்தனை பேரை கிளம்பிடுறீங்க? இவர் ஒருத்தர் தான். ஐயா இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தார். ஐயா நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டார், புடுங்கினார். ஐயா படிக்கணும்னு ஆசைப்பட்ட கொய்யா வந்து சாதி பெருமை சொல்லி கொடுக்காம இருக்கு. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணியில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். ஒரு கட்சி மாநாடு ஒண்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடக்குது. நம்ம பசங்க யாருமே படிக்கிறதே இல்ல, நம்ம எல்லாம் வேஸ்டா போயிட்டோம், எல்லாருமே கேஸ் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருத்தர் சொல்றாரு. அப்பா அந்த பசங்களை அவ்வளவு நாள் அப்படி வச்சிருந்தது யாரு? அவங்கதான். அதே மேடையில இன்னொன்னு நம்ம எப்படிப்பட்ட ஜாதி தெரியுமான்னு பேசுறாரு. இப்ப யாரும் அவங்க கன்ஃபியூஸ் பண்றாங்க? எதுக்கு பசங்களை கன்ஃபியூஸ் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரே சொல்றாரு நம்ம இந்த ஜாதியில இருந்து வரணும்னு, இந்த ஜாதி நமக்கு இவ்வளவு பெருமை இருக்குன்னு சொல்றாரு. அதையும் சொல்றாங்க நீங்க நல்லா படிங்க, வேலை உண்டு, நீங்க உண்டுன்னு இருங்கன்னு சொல்றாங்க. எதுக்காக இந்த கன்ஃபியூஷனை கிரியேட் பண்றாங்க? அவங்க ஃபேமிலில இருக்கவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்றதை நம்ம எல்லாருமே பாக்குறோம். இந்த மக்களுக்கு நான் துரோகம் நினைப்பேன். டேய் நீ சொல்றது இவங்க நம்ப மாட்டாங்கடா. ஏன் ஜெனடா இவங்க ஏன் மக்கள்டா? டேய் ஆமாண்டா, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் உன்னையும் உங்க அப்பனையும் தான்டா இந்த ஜனங்க நம்பிக்கிட்டு இருந்தது. இத்தனை வருஷமா சொன்ன கேட்டீங்களாடா? பலியாடா செத்தீங்களாடா? படிக்கணும்னு ஆசைப்பட்ட இடஒதுக்கீடு உண்மையாலுமே உங்க ஐயா நின்னு போராடி வாங்கி கொடுத்திருந்தாருன்னா, அந்த போராட்டத்துல வந்து தான் கூட நின்னு செத்து போனா பாத்தியா, அந்த குடும்பத்தை நீங்க வந்து நல்ல நிலைமையில வச்சிருக்கணும். 21 தியாகிகளுடைய மனைவி வரலும் குழந்தைலாம் தாலி எடுத்துட்டாங்கன்னு போய் ராமதாஸ் பார்க்கும்போது தாலி எடுத்த முண்டச்சுங்க இங்க வராதிங்க ஓடி போன்னு துரத்தி விட்டான். ஒருத்தர் உதவி பண்ணல. கருப்பு நாயே, இது நியாயமாடா? இது தர்மமாடா? சோறு போட்டதுலயே சுரண்டி வச்சுக்கேடா. நீங்க அப்பா அம்மா 2 பேரும் மட்டும் அரண்மனை மாதிரி வீட்டுல வாழ்றீங்கல்ல, அரண்மனை மாதிரி வீட்டுல வாழ்றீங்கல்ல. மக்கள் எப்படி போனா உங்களுக்கு என்னங்க? ஐயா வந்ததுனாலதான் இந்த அளவாவது முன்னேற்றம் வந்திருக்குது. ஐயா வந்ததுக்கு அப்புறம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னா ஏன் இன்னும் வந்து குடிசை வீடா இருக்கு? வாயை திறந்து சொல்றா தண்டச்சோறு. வன்னியர்கள் வசிக்கக்கூடிய பகுதி ஏன்டா முன்னேறல? பாமக வெளியே போனா முன்னேறும் நான் சொல்லுவேன். பாமக வெளியே போனா முன்னேறும் சொல்லுவேன். இந்தியா விட்டு வெள்ளைக்காரனை விரட்டுறது முக்கியம் இல்லடா, உங்கள மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை விரட்டினா தாண்டா இந்த நாடே உருப்படும். வன்னியர் அறக்கட்டளைக்கு சொந்தமான கல்லூரி எப்படா சரஸ்வதி கல்லூரியா மாறுனுச்சு? அது வந்து இப்ப சொல்ல புரியா இல்லையா? ராமதாஸ் நீ என்ன கஷ்டப்பட்டு கட்டினியா அந்த காலேஜ? இல்ல உங்க அப்பன் தாத்தா வீட்டுல இருந்து வித்து எடுத்துட்டு வந்து கட்டினியா? இல்ல நீ வந்து கூலி வேலைக்கு போய் குனிஞ்சு நிமிந்து வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு கட்டினியா? இதுல யாருடைய பணம்? இவங்களுடைய பணம். இத பாரு, தெரு தெருவா பேப்பர் பொறுக்கி, பிளாஸ்டிக் பொறுக்கி, வீட்டு வேலை செஞ்சு, கூலி வேலை செஞ்சு, பால் பாக்கெட் வாங்கி கொடுத்து நாலு பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஏழைங்களோட பணம். ஊரா ஒவ்வொரு வன்னியர் மக்கள்கிட்டயும் காசை வசூல் பண்ணி கட்டுன. நீ என்ன பண்ற? 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் டொனேஷன். வன்னியரா இருந்தா என்னடா காசு குடுற, அப்பதானே உனக்கு சீட்டு நீ சொல்ற. உண்மையில நீ நல்லா இருக்குன்னு நினைச்சிருந்தா உன் பையனுக்கு இலவசமா சீட்டு கொடுத்துருக்கணும். கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜாதி சேவை செய்யறதுக்காக காலேஜ் கட்டல, பணம் சம்பாதிக்கிறதுக்காக. இல்ல இப்ப 2 லட்சம் கொடுத்து ஏழை வன்னியர் எப்படி வருவான்? அதாவது இவங்க கான்செப்ட் என்னன்னா, நீ ஏன் வர? ஏழையா இருந்தா ஏன் வர? சாதி பெருமை பேசுப்போ, இப்ப இன்னொன்னு பேசுவோம். நான் ஆண்ட பரம்பரை, நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் வந்து அக்னியிலிருந்து பிறந்தோம், அப்படி பேசு. படிக்கலாம் வந்துடாது. அவனுங்க படிச்சா நம்மள மதிக்க மாட்டாங்க இல்ல. அந்த மக்கள் கிட்ட வசூல் பண்ணி அந்த மக்களுடைய பணத்தை வச்சு காலேஜ் ஆரம்பிச்சு அந்த மக்களுக்கே நீ இடம் சொல்ற. நீ மனுஷனா? முதல்ல நீ எல்லாம் ஒரு மனுஷன், இது உனக்கு கேவலமா இல்ல? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.